என்ன இந்த விசுவாசிகள் இப்படியெல்லாம் செய்து விடுவாங்க. ஏன் இந்த மாதிரி செய்கிறீங்க தெரியாது. என் நண்பன், என் கூட படித்தவன், கூட வளர்ந்தவன், கூட வாழ்ந்தவன், கூட பிறந்தவன், இந்த ஏதேன் தோட்டத்துக்குள்ளே வர வழிச்சது யார்? அது வரும் போகும். தேவ சமூகத்தில் பிசாசு வருமானு கேட்டால் வரும். நல்லா போய்கொண்ட குடும்பத்தில் பிசாசு வருமானு கேட்டால் வரும், கலைக்க வரும். அதான் உறுதியாக இருக்கணும். கணவனும் மனைவி இருவரும் ஒரு மனப்பட்டு இருக்கிற பொழுது எந்த பிலி சுனியமும் உங்களை தாக்காது. உங்களுக்குள்ளே பாவம் பிரவேசிக்கிற முதல் இடம் என்னென்னா வாய். யார்கிட்ட மணிக்கணக்காக பேசி கொண்டிருக்கிறீங்க? சில பேருக்கு பேசலாம் தூக்கமே வராது, தலை வச்சிடும். தேவ சாயல் அற்றதுகிட்ட நீங்கள் பேசி கொண்டிருந்தீங்கன்னாக்கா நிச்சயமாக சொல்லுகிறேன், நீங்கள் பெற்றிருக்கிற ஆசீர்வாதம், கிருபைகள், அபிஷேகங்கள் என்று சொல்வதுக்கான காரணம் ஒவ்வொரு நேரத்தில் ஒரு அபிஷேகம் கிரியை செய்யும். மூல அபிஷேகம் ஒன்று இருக்கும். ஒரு சில அபிஷேகம் மேலே இருக்கிற அபிஷேகம். ஏசாயா 61:1 வாசிக்கிறோம். தானியேல் கொலோசியர்லாம் வாசிக்கிறோம். ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம். பார்வோன் சொல்லுகிறார் யோசேப்பாத், அவனுக்குள்ள ஒரு ஆவி இருக்கிறது, விசேஷ ஆவி இருக்கிறது. இதை குள்ளே வாசம் செய்கிற ஆவியானவருக்கு நிழலோட்டமாய் ஓரிரு ஜனங்கள் மத்தியிலே தான் இந்த காலத்தில் இந்த அபிஷேகம் அவர்களுக்குள்ளே வாசம் செய்தது. மேலே வாசம் செஞ்சதெல்லாம் நம்ம தாவீது, சாலமோன்லாம் இவர்களுக்கு மேலே இந்த அபிஷேகம் இருந்தது. இந்த ஒரு முக்கியமான தேவனுடைய பணிவிடைக்கென்று ஒரு அபிஷேகம் வரும். அந்த அபிஷேகத்திலே இவங்க நிற்கிற வரைக்கும் அந்த அபிஷேகம் வாழ்க்கை முழுவதுமே ஒரு பேர் பிரபலத்தை கொண்டு வரும். ஒரே முறை தான் கோலியாத்தை வென்றார். அது ஒன்று போதும் ஐயா. தாவீது கொன்றது 10,000, சவுல் கொன்றது 1000ன்னு இந்த படுவாய்ங்க பாட ஆரம்பிச்சிட்டாளுங்க. அது லைஃப் லாங் அந்த மனுஷனுக்கு என்ன இப்படி எடுத்துக்கலாம், அப்படி எடுத்துக்கலாம். வாயின் வார்த்தைகளுக்கும் இதுக்கும் காரணம் என்ன? நீங்கள் யார்கிட்ட பேசி கொண்டிருக்கிறீங்க, எதை குறித்து பேசி கொண்டிருக்கிறீங்க? அதுவும் தேவனுடைய வார்த்தையை குறித்து தேவ சாயலற்றிட்ட போய் பேசி கொண்டிருக்கிறீர்களா? என்ன உங்களுக்கு சீசத்துவத்திற்கோ அல்லது ஊழியத்திற்கோ போதுமான பக்குவம் வேணும், போதுமான அனுபவம் வேண்டும், போதுமான அபிஷேகம் வேண்டும், போதுமான கிருபை வேண்டும். நீங்கள் செய்யலாம், ஏற்ற காலத்தில் இந்த ஊழியத்தை செய்யலாம். நம்ம பலப்படுவதற்கு முன்பாக நம்ம போய் இந்த மாதிரி விஷப்பரிச்சையெல்லாம் ஈடுபடக்கூடாது. முதல்ல உங்கள் வாயை காத்துக்கொள்ளணும். நீங்கள் யாரையும் திட்டுறீங்க, அவங்க துச்சமாக பேசுகிறீங்க, அதில் பிரசங்கம் அதெல்லாம் தாண்டி வந்துடுச்சு சபை. அற்பமாக நினச்சாலே நம்ம இந்த ராஜ்யத்தினுடைய சத்தியம் எப்படின்னா, சத்திய மார்க்கத்தில் வருகைக்குரிய சத்தியம் என்னென்னா, அற்பமாக நினச்சாலே நம்ம அநியாயமான ஒரு ஆபத்தான காலத்தில், அவலட்சணமான காலத்திலே போய்டும். நினச்சாலே அப்படி தான் இந்த பிரசங்கம்லாம் பண்ணியிருக்கோம். நான் பண்ணியிருக்கேன், சபையாக இருக்குது. நீங்கள் அதில் அற்பமாக நினச்சா அதனுடைய பலன் என்ன? வனாந்தரம். நீங்கள் பரிகரிச்சிங்கனாக்கா நிரந்தர வனாந்தரம். இது ரெண்டு சொற்றொடரே போதும். இப்போ அது இல்லை. மாரல் சயின்ஸ் கிளாஸ் டீச்சரில் நான் உங்களுக்கு சொல்கிறது என்னென்னா, இந்த உபதேசம் தேவன் சொன்னார், இதை செய், இதை செய்யாதே. இதில் ஏழை பணக்காரன் வந்துடுறான், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வந்துடுறான், உயர்வு தாழ்வு வந்து விடுகிறது, சாபம் ஆசீர்வாதம் வந்து விடுகிறது, ஏழ்மையும் ஐஸ்வர்யமும் வந்து விடுகிறது, ஆரோக்கியம் பலவீனம் வந்து விடுகிறது, பரிசுத்தமும் பாவம் வந்து விடுகிறது. தேவன் சொன்னால் ஒரே காரியம், ஒன்று செய் என்று சொன்னதை செய்தாலே போதும். செய்யாது இருக்க வேண்டியதை நம்ம செய்ய வேண்டிய நேரமே இருக்காது. சொன்னதை செய்யாத பட்சத்தில் தான் நம்முடைய வாழ்க்கையில் போராட்டத்தை மீது போராட்டம் வந்துவிடும். எப்படி ஐயா தேவ சாயலில் இருக்கிற மனுஷன், தேவனுடைய மகிமை தரிக்கப்பட்ட மனுஷன், முதல் மனுஷன், எவ்வளோ உலகத்தை உண்டாக்கின தேவன், பட்சிகளையெல்லாம் உருவாக்கினார், பறவைகளை உண்டாக்கினார், சமுதிரத்தில் உள்ளவைகளாம் உண்டாக்கினார், வானத்தில் பறக்கக்கூடியவை, பூமியில் ஊறக்கூடியவை, ஊர்ந்து போகக்கூடியவைகள், ஜலத்தில் உள்ள சகல ஜீவதேசங்களும் கொடுத்து இவைகளெல்லாம் நீங்கள் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னால், இந்த மனுஷன் எப்படி அந்த பழத்தை சாப்பிட முடிந்தது? பழத்தை பசியினால் சாப்பிடவில்லை, ருசிக்காக சாப்பிடவில்லை, ஒரு வஞ்சகத்தினாலே அந்த உள்ளே போனது. ஆனால் வாய் அதுக்கு முன்னே போய்விட்டது. இந்த வாய் கொடுத்து பேசுனதுனால வந்த பிரச்சனை. எத்தனையோ பேர் என்னிடத்தில் பகிர்ந்திருக்கிறார்கள். 25 ஆண்டு ஊழிய காலத்தில் சொல்லுகிறேன், பெண்கள் மட்டுமல்ல ஆண்களும் சொல்லி தெரியாமல் ஃபோன் பண்ணிடுறது, அல்லது தெரியாமல் கால்ஸ் எடுத்து வந்துடுறது. மிஸ் கால் இருக்கும், இதை பார்த்தா இது தவறான நம்பர் போட்டேன். அது எதிர்ப்பாளர் யாருன்னா இருப்பாங்க, ஒரு பெண்ணோ ஒரு ஆணோ யாருன்னா இருப்பாங்க. இந்த பெண் ஆணை பார்த்து ராங் நம்பரே ரைட் நம்பர் ஆக்கிடுவாங்க வாழ்க்கையில்.
அது ஒரு மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி சுவாரஸ்யமாக போகும். தெரியாமல் பண்ணோமா, அது யார்கிட்டயா சொல்கிறப்ப கூட பை சான்ஸ், அதுவும் ரட்சிக்கப்பட்ட ஜனங்க போதுமான சத்திய அறிவு இல்லாதனால என்ன சொல்லுவாங்க, அது கர்த்தருடைய சித்தம், அதனால தான் எங்கேயோ போகிற கால் நம்ம வாழ்க்கையை 4 காலில் நடக்க வைக்கிறதுக்கு அந்த கால் வந்ததுன்னு தெரியாது. எதுக்குமே வேணான்னு சொல்கிறதே கிடையாது ஜனங்க. இந்த இடத்துல தான் சொந்த ஜனங்கள் இடத்துலேருந்து நம்ம வெளியே வருகிறதுக்கான இந்த சத்தியத்தின் அடிப்படையிலே வெளியே வருகிறார் ஆபிரகாம். வாய் மட்டும் நீங்கள் காத்துக்கொண்டா, குறிப்பாக இந்த ஆவிக்குரிய தர்க்கங்களுக்குள்ளே இந்த வாக்குவாதங்களுக்குள்ளெல்லாம் ஈடுபடக்கூடாது. எத்தனையோ சபை கோட்பாடுகள், எத்தனையோ உபதேசியார்கள், எத்தனையோ பிரசங்கமார்கள், எத்தனையோ பிரசங்கிமார்கள், எத்தனையோ பிரசங்கங்கள், எத்தனையோ கிறிஸ்துவ குடும்பங்களுக்குள்ளே எத்தனையோ ஜனங்கள் எத்தனையோ சபைக்கு போய் கொண்டிருப்பார்கள். அதல்ல காரியம். இப்போ முக்கியமான காரியம் என்ன, தேவ சாயலற்றது நம்முடைய வட்டாரத்திலே வருகிற பொழுதே நம்ம பேசலைன்னா அது பேச இருக்காது. தேவன் உங்களுக்கு சொன்னது உண்டுதா, கம்மன் இருந்து பார்த்து நம்ம இது ஃபர்தராக போயிருக்காது. மேற்கொண்டு யாராவது பேசுவாங்களா? இப்போ நீங்கள் பேசுகிறீங்க, நான் பேசாமல் இருக்கிறேன், பாஸ்ட்டு கோபமாக இருக்கிறேன்னு நினச்சிப்பீங்க. இல்லை முன்ன பின்ன தெரியாத என்கிட்ட பேசுகிறாங்க, நான் பேசாமல் இருக்கிறேன்னா அவங்க என்ன நினைப்பாங்க, ஒரு தமிழே தெரியாதுன்னு நினச்சிக்குவாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்கு அந்த உரையாடலில் இது அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் வேணாம் அல்லது நீங்கள் உங்கள் நியாயத்தை குறித்து பேசுகிற பொழுது, தர்க்கிக்க பொழுது அந்த இடத்துல என்ன நடக்குனாக்கா, ஒருத்தவங்க உங்களை சமாதானப்படுத்த வந்துடுவாங்க, கன்வின்ஸ் பண்ண வருவாங்க. கான்வர்சேஷன் லீட்ஸ் டு கன்வின்சிங். ஆமாம், ஃபைனலி யூ வில் பி கன்விக்டட். கான்வர்சேஷன் லீட் டு கன்வின்ஸ் அண்ட் கன்வின்சிங் லீட்ஸ் டு கன்விக்ஷன். கன்வின்சிங் லீட்ஸ் டு காம்ப்ரமைஸ், காம்ப்ரமைஸ் லீட்ஸ் டு கன்விக்ஷன். முதல்ல பேச்சு ஆரம்பிக்கும், கான்வர்சேஷன், அப்புறம் கன்வின்ஸு உங்களை சமாதானப்படுத்துவாங்க, அதுக்கப்புறம் ஒத்து போய்ப்பாங்க, காம்ப்ரமைஸ். ஒத்து போயிட்டீங்கன்னா அதோட நியாய தீர்ப்பு தான். இதெல்லாம் நம்மளே நம்ம வாழ்க்கைக்கு தேடிக்கிறது. இதில் உங்கள் சபை ஒஸ்தி, என் சபை ஒஸ்தி, நகை போட்ட சபை, நான் நகை போடாத சபை, நாங்கள் தான் பரலோகத்துக்கு போவோம், நீங்கள்லாம் பூலோகத்தில் இருப்பீங்க, என்னென்னலாம் பேச்சுகள் ஓடிக்கொண்டிருக்கிறது. எங்கள் சபை, உங்கள் சபை, நோய் நொடின்னு வந்ததுனாக்கா கண்மூடித்தனமாக விசுவாசத்து போயிடுவாங்க. சத்தியத்தை மறுதளிச்சுட்டு தனி மனிதனை நம்பி அவனோட அபிஷேகத்தை நம்பி போயிடுவாங்க. அதுதான் இங்கே பிரச்சனையும் ஆரம்பிக்குது. ஏன்? வாயின் வார்த்தைங்க. அங்கேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, அவர் இது செய்கிறார், இப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார், அப்படி செய்கிறார், இப்படி செய்கிறார், அப்படியே எல்லாம் சரியாயிடுச்சு, பஸ்மாயிடுச்சு எல்லா வியாதியும், பிசாசு கட்டுகள் அப்படியே எடுக்கிறார். அப்படியே என்ன சொல்கிறது, வீட்டை பார்த்த அப்படியே வீட்டிலேருந்து எல்லாம் நோண்டியெல்லாம் எடுப்பாங்க சில பேர். இந்த மாதிரி நோண்டி எடுக்கிறவன் என்ன பண்ணிட்டானா, டக்குன்னு ஆள் இல்லாத டைமில் அவனே புதைச்சி வச்சிட்டானான். ஒரு ஊரில் நடந்தது சொன்னாங்க. அதனால் இந்த மாதிரி எல்லாம் மாயங்கள்லாம் கடைசி நாட்டில் நடந்து கொண்டிருக்கும். அதனால் முதல்ல இந்த தேவ சாயல் அற்றது தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும். தேவனுடைய வார்த்தையை கொடுக்கும், தேவ சாயல் அற்றது. இங்கே வேதம் சொல்லுது, ஆண்கள் நீளமாக முடி வைக்கக்கூடாது. பாஸ்டருக்கு முடியல அதனால பொறாமையில் சொல்கிறாரு நினைக்காதீங்க. சொல்கிறேன், இந்த யூடியூப்பு, இந்த சமூக ஊடகங்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவங்க பழைய பாவம்னா அந்த பச்சை குத்துறதெல்லாம் வெள்ளைக்காரங்க பச்சை குத்திருப்பாங்க, அதெல்லாம் அந்த காலத்தில் பண்ணோம், அப்புறம் நாங்கள் மனம் திரும்பிட்டோன்னு சொல்லுவாங்க. சிலதெல்லாம் ஆனால் இப்போ என்னான்னு தெரியாத சடையப்பர்கள்லாம் வருவாங்க. அது அந்த ஒரு கல்ச்சர், ஃபேஷன் ஏதோ. இது தேவனோட செய்தி சொல்லுவாங்க, நல்லா கேட்டுக்கொண்டிருங்க, அற்புத அடையாளங்களும் நடக்கும். எந்த ஊழியக்காரையும் மனசில் சொல்ல தெரியாது, உங்களுக்கு தெரியாது. தேவ சாயலற்றதுடைய வாயிலிருந்து வருகிற வார்த்தைகள் சிலது வல்லமை கொடுக்கும். என்ன வல்லமைன்னா, முதல்ல என்ன வல்லமைன்னா, உங்களை சத்தியத்தொட்டு திசைத்திருப்போம். கலாத்திய சபை அப்படி தான் பாழா போச்சு. எவனோ வந்தான் நடுவில், பவுல் இல்லாத நேரத்தில் உள்ளே பூந்து எல்லாத்தையும் கலக்கி விட்டான். பவுல் வந்து பார்க்குறாரு, பவுல்கிட்டே சொல்கிறாங்க. என்கிட்ட இந்த மாதிரி ஒருத்தவங்க சொன்னாங்க ஒரு நாட்டில், பாஸ்டர் இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை எங்கள் வீட்டுக்கு வராதிங்க. நானே வரேன்னு நான் சொன்னேன். இல்லை ஃபோன் பண்ணி வந்துட போகிறீங்க, நான் காணிக்க கொடுக்கணுன்னு இருக்கேன், செவ்வாய்க்கிழமை நான் கொடுக்க மாட்டேனாங்க. அதோடு அந்த விசுவாசி என் வாழ்க்கையிலே இல்லாத ஆயிடுச்சு. அது காணிக்கையும் கொடுக்கல, நான் போகவும் இல்லை. அதுக்கப்புறம் பெரிய சண்டையே வந்துடுச்சு. இல்லை எப்படியெல்லாம் நான் உன்னை வளர்த்தேன் ஆவிக்குரிய வாழ்க்கையில், இப்படி யார் இது செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை சொல்லி கொடுத்தது ஆரம்பித்து அவங்களுடைய கிருபெல்லாம் போய் கடைசியில் வாயில் அதிர்ஷ்டம்னு வர ஆரம்பிச்சிடுச்சு. எங்கள் லக்கெல்லாம் உங்களுக்கு வந்துடும், லக்காவது உக்காது.
வியாதியிலையும் நோயிலையும் சிறையிருப்பில் இருக்கிறப்போ உனக்கு நாள் காலம் படையாமல் நேரங்காலம் பார்க்காம ஜெபத்துக்கு வருவீங்க. காணிக்க கொடுங்க, கொடுக்காது போங்க, அது ரெண்டாவது. அது என்ன வார்த்தை சொல்லாமா செவ்வாய்க்கிழமை நான் கொடுக்க மாட்டேன்றது ஒரு ஊழியக்காரங்கிட்ட பேசுகிற வார்த்தையா இது, அல்லது ஒரு விசுவாசி தான் பேசக்கூடிய வார்த்தையா இதுன்னு சொல்லி பெரிய தர்க்கமாகி அது இந்த நாள் வரைக்கும் அவ்வளோதான். அது அந்த உறவு ஐக்கியமே உடஞ்சிடுச்சு. விசுவாசியோட ஐக்கியமே சொல்கிறேன். இது மிகப்பெரிய ஒரு நாட்டில் மிகப்பெரிய ஒரு விசுவாசி தாழ்மையிலேருந்து உயர்த்தப்பட்டவங்க உயர்ந்து வருகிற பொழுது இந்த மாதிரி ஆயிடுச்சு. இல்லை எதுக்கு இதை சொல்கிறேன்னா, கொஞ்சம் அந்த கேப்பில் முதல்ல அந்த வல்லமை இருக்கா என்னன்னா, நம்மளை சத்தியத்தை விட்டு திருப்பிடுவாங்க. சத்தியத்தை விட்டு திருப்பினாலே போதும், கொஞ்சம் காலங்கள் பழைய கிருபை வேலை செய்யும். இஸ்மவேல் செத்தா போனால் ஆன்டிகேப்டவ் ஆகிட்டான், மாட்டுத்தல்ல ஆகிட்டான் இஸ்மவேல். அவன் பெரிய ஜாதி ஆனால் துன்மார்க்கனாக இருக்கான். இது காரணகர்த்தா யாருன்னா ஆபிரகாம். அபாஷனா ஆயிருக்கலாமே, எத்தனையோ குழந்தைகள் எப்படியோ இருக்குது. அல்லது இது சத்ருக்களாகவே அவங்க பூமியில் உருவாக்குவதற்கு காரணம், எப்போ தேவ வார்த்தைக்கு விரோதமாக தனி மனிதனோ தனி குடும்பத்தாரோ அல்லது ஒரு சபையோ ஒத்து போகிறதோ, அப்பொழுதே நம்முடைய மகிமை நம்முடைய பிரகாசம் கர்த்தர் நமக்கு வச்சிருக்கிற ஆசீர்வாதத்துக்குள்ளே நம்ம நிலைத்திருக்க முடியாது.